ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி வந்து ஹைவேஸில் இருக்க அந்த பள்ளத்துலலாம் எப்படி விட்டு ஓட்டணும் சொல்லி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸில் நிறைய பள்ளங்க இருக்கும். அந்த இடத்துல வந்து எப்படி வந்து இன்டெலிஜென்ட்டாக ஓட்டணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் கிட்ட வந்து கூட வச்சு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பழக்கமாக இருக்கும். பட் ஆனால் எல்லாராலும் வச்சுக்க முடியாது. பட் ஆனால் இந்த டிப்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளம் இருக்கும். அதில் வந்து எப்படி வந்து நம்ம கரெக்டாக விடணும் அப்படின்னு தான் வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் டிப்ஸும் நான் சொல்ல போகிறேன். அதனால் வந்து பாருங்கள், நல்லா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம். இந்த ரோட்ல ஏகப்பட்ட பள்ளங்க இருக்கு. அதில் வந்து ஜெல்லி போட்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஜூம் பண்ணி பார்க்க முடியாது. அதனால தான் வந்து நான் இந்த லெவலில் இந்த பொசிஷனில் வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பள்ளத்தெல்லாம் விடும்போது என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் வந்து நம்ம ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம். இந்த ரோடு வந்து முக்கியமாக டேமேஜ் ஆகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஹெவி லோடு தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் லோடு வச்சு ஓட்டினா அந்த ரோடெலாம் டேமேஜ் ஆகாது. பட் ஆனால் லாரிஸில் எப்படி பார்த்தாலும் 40லேருந்து 50 டன் வச்சு போகும்போது இந்த ரோடு வந்து தாங்காது. அது இல்லாமல் மழை பெஞ்சிருச்சுன்னா அறுத்துட்டு போயிடும். நெக்ஸ்ட் விஷயம், இந்த மாதிரி ரோட்டில் பார்த்து ஓட்டணும். இல்லைனா வந்து ஏதாச்சும் கல்லோ ஏதோ பிசுரோ இருந்தால் வந்து நம்ம டயரை காலி பண்ணிடும். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக பள்ளத்தில் விட்டாலும் சஸ்பென்ஷன் வந்து வீக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டயர் பிளாஸ்ட்டும் வந்து நிறைய நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி தவிர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கரெக்டாக பள்ளத்தை பார்த்து விடணும். நம்மளுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு 4 வீலு. பட் ஆனால் இது வந்து எல்லாம் டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறீங்க. நான் பைக்கில் போனால் சென்டராக விட்டு போயிடுவோம் அப்படிலாம் சொல்கிறீங்க. பட் ஆனால் கார்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிக்லாம் இருக்குது, பள்ளத்தை வந்து எப்படி வந்து ஸ்கிப் பண்ணலான்ட்டு. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பள்ளம் வந்து ரைட் சைடில் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளால வந்து லெஃப்ட் சைடு வந்து கிளியராக இருக்கா அப்படின்றத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், பள்ளம் வந்து சென்டராக இங்கே இருக்குது ரைட் சைடில். நான் என்ன பண்ணுறேன்னா, லெஃப்ட் சைடு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ரோட்ஸில் ஒரு சில ட்ரிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி டயர் அடிப்படாமல் சஸ்பென்ஷன் அடிப்படாமல் ஓட்டலாம் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து 4 டயர் இருக்குது. நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிக்கு யூஸ் பண்ண முடியும். நிறைய பேர் இந்த ட்ரிக்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து 2 வீலையும் பள்ளத்தில் விட்டுருவாங்க, சென்டராக மாட்டிக்கும். இதுக்கான ரீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியா பண்ணாமல் ஓட்டுறது தான். வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக வர வேண்டியது ஐடியா தான். நம்மளுக்கு டக்குன்னு ஒரு இடத்த பார்த்தோன்னே அந்த இடத்துல நம்ம தோணும், இந்த பள்ளம் இங்கே இருக்குது, நம்ம வந்து எப்படி அதை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஒரு சென்டராக ஒரு பள்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பள்ளத்தோட லென்த்து இதையும் பாருங்கள், டெப்த்தையும் பாருங்க. அந்த பள்ளத்துல வீல் இறங்குமா இறங்காதா அப்படின்றத நம்ம தூரத்துல இருந்து ஜட்ஜ் பண்ணிக்கணும். சப்போஸ் அந்த பள்ளம் வந்து கொஞ்சம் 2 வீலுக்கு நடுவில் போற மாதிரி இருந்தா பாரபட்சமே பார்க்காதீங்க, 2 வீலுக்கு நடுவில் விட்டுருங்க பள்ளத்தை. அதே மாதிரி பைக்ல வரவங்களுக்கு இன்னொரு அட்வைஸ் என்னன்னா, தயவு செஞ்சு கார் பின்னாடியோ ஹெவி வண்டிக்கு பின்னாடியோ வரும்போது 2 வீலுக்கு நடுவில் வராதிங்க. ஏன்னா நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி பள்ளம் வந்தா சென்டரா தான் விடுவாங்க எல்லாருமே. அந்த மாதிரி விடுறதால பார்த்தீங்கன்னா அவங்க வண்டி சேஃப் ஆயிடும். நீங்க பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா தெரியாது, நீங்க டைரக்டா பள்ளத்துல விட்டு விழுந்துருவீங்க. விழுறது மட்டும் இல்லை, உங்களுக்கு பின்னாடி எதனா வண்டி வந்துச்சுனாலும் உங்களால் பிரேக் அடிச்சு நிறுத்த முடியாது. இதனால பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ரோட்டில் ஆக்சிடென்ட் நடக்குது பாதி காரணம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்க பள்ளம் தான். ஒரு சில பேர் பார்த்துருவோம், இந்த மாதிரி வந்து 2 வண்டிக்கு நடுவில் வந்து அவங்களால பார்க்க முடியாது. ஸோ அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம், இந்த மாதிரி வந்து சென்டராக விட முடிஞ்சா விட்டுருங்க. சப்போஸ் விட முடியல அப்படின்னா எந்த வீல் வந்து உங்களுக்கு கரெக்டாக இறங்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஜட்ஜ் பண்ணி விடணும். 2 வீலையுமே எதுவுமே விட்டுறக்கூடாது. எப்பயுமே வண்டியை பொறுத்த வரைக்கும் 2 வீலையும் விட்டீங்கன்னா சென்டராக மாட்டிக்கும். அதெல்லாம் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, ரோடு வந்து ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் 2 வீலுக்கும் பள்ளம் இருக்குன்னா நீங்க 2 வீலையும் பள்ளத்தில் இறக்கினீங்கன்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்க, வீல் வந்து பள்ளத்தில் இறங்கிட்டோம், சென்டரா வந்து இன்ஜின் வந்து கீழே இருக்கு பாருங்க, ஆயில் சம்பு, அந்த இடம் போயிட்டு கீழே போய் மாட்டிக்கும். இதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பள்ளத்தில் விட்டால் வண்டி ரோட்டில் மாட்டிக்கிறது. எப்படி விடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக தான் விடணும். ஒன்று ரைட் சைடு விடணும், இல்லை லெஃப்ட் சைடு விடணும். அப்படி விடும்போது என்ன ஆகும்னா ஒரு சைடு ஹைட்டாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வேறு வழியே இல்லை, சென்டராக பள்ளமாக இருக்குன்னா தயவு செஞ்சு அங்கே இறக்காதீங்க. இதுவே உங்களால் வந்து ஏதாச்சும் ஒரு சைடு போக முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அந்த சைடு போயிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்தை வந்து லெஃப்ட் சைடு வீல் வந்து உங்களால் இறக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட் சைடு வீலை மட்டும் இறக்குங்க. ரைட் சைடு வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் டேரெக்டாக ஒரு பள்ளத்தில் இறக்கி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சென்டராக ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, நல்லா பாருங்கள். அந்த இடத்துல இருக்கிறது வந்து பெரிய பள்ளம். இதை வந்து சென்டராக விட முடியாது. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரைட்டில் போயிட்டு லெஃப்ட் சைடு வீலுக்கு மட்டும் வரேன். இப்போ பாருங்கள், வண்டி லெஃப்ட்டில் மட்டும் இறங்கும். அங்கே பாருங்கள், லெஃப்ட் மட்டும் இருக்குதா. ஸோ இதனால் என்ன ஆகுன்னா லெஃப்ட் வீல் மட்டும் இறங்குறதால வண்டிக்கு ஒன்றுமே ஆகாது. இதுவே நீங்கள் சென்டராக விட்டிங்கன்னா சென்டராக வந்து ஆயில் சம்ப் வந்து கண்டிப்பாக அடி வாங்கிடும். ஸோ இப்படி தான் கைஸ் வந்து பள்ளத்தை வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும். அதே மாதிரி முக்கியமான விஷயம், எக்காரணத்தை கொண்டும் 2 வீலையுமே பள்ளத்தில் இறக்கிடாதீங்க. அந்த மாதிரி இறக்குனீங்கன்னா சென்டராக மாட்டிக்கும். அதுக்கப்புறம் வந்து பயங்கர செலவு வச்சிரும். ஆயில் சம்பளம் அடி வாங்கிடுச்சுன்னா மொத்தம் கைடி மாட்டுற மாதிரி ஆகிடும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் கைஸ் இருக்கும். ஏன்னா வந்து நான் வந்து ஷார்ட் வீடியோஸ் தான் போகலான்னு இருக்கேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.